ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். மாணிக்யவீணாமுபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம் மாஹேந்திரநீலத்யுதிகோமலாங்கீம் மாதங்ககன்யாம் மனசா ஸ்மராமி. சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குச்சோன்னதே குங்குமராகசோணே புண்ட்ரேக்ஷுபாஷாங்குஷபுஷ்பபாணஹஸ்தே நமஸ்தே ஜகதேகமாதः. மாதா மரகதஸ்யாமா மாதங்கி மதசாலினி குர்யாத் கடாக்ஷம் கல்யாணி கதம்பவனவாசினி. ஜய மாதங்கதனயே ஜய நீலோத்பலத்யுதே ஜய சங்கீதரசிகே ஜய லீலாசுகப்ரியே. நமாமி தேவீம் நவச்சந்திரமௌலேः மாதங்கினீம் சந்திரகலாவதம்சாம் ஆம்நாய பிராப்தி பிரதிபாதிதார்த்தம் பிரபோதயந்தீம் பிரியமாதரேண. விநம்ரதேவாசுரமௌலிரத்னைः நீராஜிதம் தே சரணாரவிந்தம் பஜந்தி யே தேவி மஹீபதீனாம் விரஜந்தி தே சம்பதமாதரேண. மீனாட்சி அம்பாளை பற்றி மகாபெரிவா இப்படி சொல்றா. மீனாட்சியை ஆதி காலத்திலிருந்து அநேக மகான்களும் கவிகளும் ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார்கள். ஷியாமளா தண்டகம் என்று காளிதாசன் செய்திருக்கிற பிரசித்தி பெற்ற ஸ்துதியில் சொன்ன ஷியாமளாதான் மீனாட்சி. ஷியாமளா, மாதங்கி, மந்திரினி என்று மந்திரதந்திர சாஸ்திரங்களில் மீனாட்சிக்கு பெயர். சங்கீதத்துக்கு அதிதேவதையாக எப்போதும் மாணிக்ய வீணையை மீட்டிக் கொண்டிருக்கிறவள் அவள். கானாமிருதத்தாலேயே மோக்ஷாமிருதத்தை சாதித்து தருகிறவள். குறிப்பாக ஷியாமளா தண்டகத்தில் மாதா மரகதஸ்யாமா மாதங்கி மதசாலினி குர்யாத் கடாட்சம் கல்யாணி கதம்பவனவாசினி என்று வருவது மரகத பச்சையாக ஜுவலிக்கிற மீனாட்சியை சொல்வதாகவே இருக்கிறது. கதம்பவனம் என்பதுதான் மதுரை. கடப்பவனம் என்று தமிழில் சொல்வார்கள். இப்படி கதம்பவனத்தில் மரகத பச்சையா ஜொலிக்கிற கையில மாணிக்க வீணையை தரிச்சுருக்க மீனாட்சி அம்பாளை மாதங்கி ஸ்வரூபமாகவே பாடுறார் முத்துசாமி தீட்சிதர். மாமவ மீனாட்சி, என்னை காப்பாத்து மீனாட்சி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அடுத்த வார்த்தையே ராஜமாதங்கி அப்படின்னு கூப்பிடுறார். அடுத்த வரியிலேயே மாணிக்க வல்லக்கி பாணி, வல்லக்கினா வீணை, மதுரவாணி வராளி வேணி மாமவ மீனாட்சி. மேற்கொண்டு சோம சுந்தரேஸ்வரரா இருக்கக்கூடிய மதுராபுரியை ஆளும் பரமேஸ்வரனுடைய சுக ஸ்பூர்த்தி ரூபிணியா இருப்பவளே அப்படின்னு சொல்லி அடுத்த வரியிலேயே ஷியாமே சங்கரி திக்விஜய பிரதாபினி அப்படின்னு ஸ்பஷ்டமா ஷியாமா அப்படிங்கிற மாதங்கியோடைய பெயரை சொல்லி தான் மதுரை மீனாட்சியை கூப்பிடுறார். எல்லா திக்குகளிலும் இருக்கிற எல்லா நாடுகளையும் வென்ற வீர பிரதாபங்களை உடையவளே, காமிதார்த்த விதரண தோரிணி, கருணாமிருத பரிபூரணி, காம குரோதாதி நிவாரிணி, கதம்ப கானன விஹாரிணி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்படி எல்லா பெரியவாளும் கையில வீணையெல்லாம் வச்சுட்டு இருக்கலைன்னா கூட மீனாட்சி அம்பாளை கையில் மாணிக்க வீணை தரித்த ராஜமாதங்கியாக தான் எல்லாரும் சொல்லியிருக்கா. இந்த வரிசையில் நம்மளுடைய அபிராமி பட்டரும் மீனாட்சி அம்பாளை கையில் வீணை தரித்த ராஜமாதங்கியாக மனசில் தியானம் பண்ணி தான் கடைசியாக நம்ம பார்த்த 70வது பாடலில் சொல்லியிருந்தார். இன்னும் தியானம் பண்ணுறேன்லாம் சொல்லலை, கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் அப்படின்னு உணர்ச்சி மேலிட்டு சொன்னார். பார்த்து பார்த்து ரசித்து கண்கள் குளிர்ற மாதிரி நான் உள்ளூர அவளை பார்த்து தியானம் பண்ணுறேன். கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில் பண் கழிக்கும் குரல் வீணையும் கையில் பயோதரமும் மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே. இப்படி 70வது பாடலில் சொல்லி நிறுத்தியிருந்தார். இப்படிப்பட்ட அழகான மனபிம்பத்தை ஹிருதயத்தில் தியானம் பண்ணி மேற்கொண்டு 71வது பாடலை பார்க்கலாம். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள் பனிமாமதியின் குழவி திருமுடி கோமளையாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே. நாம எப்போவுமே
பரிபூர்ணமான திருப்தியோடையும் ஆனந்தத்தோடையும் அளவில்லாத அமைதியோடையும் இருக்கோமா? பெரும்பாலான சமயங்களில் அன்னமய கோஷத்திலேயோ இல்லை நம்மளுடைய மனோமய கோஷத்திலேயோ மாத்திரம்தான் வாழறோம். வாழறதுங்கிறதே மனசு மூலியமாக தான். அந்த மனசு எப்போவுமே சந்தோஷத்தில் இருக்கா? அப்படி இல்லைன்னா ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கு? ஏன் எப்போவுமே ஏதாவது குறைப்பட்டுண்டே இருக்கு நம்ம மனசு? ஏன்னா குழந்தையா இருக்கும்போது மற்றவா வச்சுட்டு இருக்கிற பொம்மையோ பேனாவோ அழகான ட்ரெஸ்ஸோ மற்றவாள்கிட்ட இருக்கிறது நமக்கு இல்லைனோ இல்லை நம்மக்கிட்ட இருந்தது தொலைஞ்சு போச்சுன்னோ ஏதாவது ஒரு குறைப்பட்டுண்டே இருக்கு. சானோடனே கேட்கவே வேண்டாம், ஆரோக்கியம் போச்சு, அழகு போச்சு, நம்மக்கிட்ட இருந்த செல்வங்கள் போச்சு, இப்படின்னு ஏதாவது ஒரு குறைப்பட்டுண்டே தான் இருக்கு முழு நேரமும். அப்போது நம்மளுடைய பரிபூர்ண ஆனந்தத்துக்கு தடையாக இருக்கிறது இந்த மனத்தோட குறைகள் தான். நம்மளுடைய மனசு தான் புது புது லிமிட்டேஷனை நம்மளுக்கு கொண்டு வருது. இந்த பாட்டில் அபிராமி பட்டர் தன்னுடைய மனசை கடிஞ்சு பேசுகிற மாதிரி பேசுகிறார். அது நம்மளுடைய மனசுக்கிட்ட தான் பேசுகிறார். அவருக்கு மனசுன்னு ஒன்று தனியாக கிடையவே கிடையாது. பட்டர் சொல்கிறார், ஹே மனமே, உனக்கு என்ன குறை? ஏன் எப்போவுமே அது போச்சு இது போச்சுன்னு இழந்ததையெல்லாம் நினச்சி வருந்தி அழுதுண்டே இருக்க? ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியே இங்கே அம்பாள் உருவத்தில் வந்திருக்கே. இந்த நிதி உன் கையில் இருக்கும்போது எதுக்கு குறைப்பட்டு அழுதுண்டே இருக்க அப்படின்னு திட்டுறார். இவளுடைய அழகுக்கு சமமான அழகுள்ளவா யாரையாவது காட்டலாம்னா அப்படி ஒரு உதாரணமே சொல்ல முடியாது. அவ்வளவு அழகா இருக்காளே. அவளுடைய திருவடிகளை பாரு, எப்படி அழகா செவந்திருக்கு. அவளுடைய திருவடி எப்படி செவந்தது தெரியுமா? செம்பஞ்சு குழம்பெல்லாம் அவ தடவிக்கல. எல்லா வேதங்களும் அவளுடைய திருவடியில விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவளை ஏத்தி புகழ்ந்து சொல்றதுனால அது மேல பழகி பழகி அவளோட திருவடி செவந்து போச்சான். வேதங்களை அனுகிரகிக்க அவளுடைய திருவடிகளால அது மேல வச்சதுனால சிவந்த தாமரை போன்ற திருவடிகளை உடையவள். குளிர்ச்சியான உயர்ந்த பார்க்கறதுக்கு அழகா இருக்கக்கூடிய பிறை சந்திரனை அவளுடைய திருமுடியில சூடின்னு இருக்காளாம். அவளுக்கு எப்படி பிறைச்சந்திரன் திருமுடியில வந்தது? பரமேஸ்வரனுடைய பாகம் கொண்டதுனால அவளுடைய திருமுடியிலையும் பிறைச்சந்திரன் இருக்கு. இப்படி கேட்டதையெல்லாம் நம்மளுக்கு அருளக்கூடிய கற்பக பூங்கொம்பு இருக்கே, இந்த கற்பகாம்பாளை விடையா உனக்கு ஒரு பெரிய நிதி வேணும்? கேட்டதெல்லாம் தருவாளே, ஏன் எப்ப பாரு குறைப்பட்டுண்டே இருக்க அப்படின்னு திட்டுறார். இந்த இடத்துல பகவத் பாதாள் சுப்பிரமணிய புஜங்கத்துல சொன்னது ஞாபகம் வருது. அகம் சர்வதா துக்கபாராவசன்னோ பவான் தீனபந்துஸ்த்வதன்யம் நயாச்சே பவத் பக்திரோதம் சதா கிளிப்தபாதம் மமாதிம் திருதம் நாசயோ மாசு தத்துவம். இங்க ஆச்சாரியா சொல்றா, நான் எப்போவுமே சதா சர்வதா துக்கத்திலேயே இருக்கேன். இப்பெல்லாம் டிப்ரெஷன்னு சொல்றாளே, போகமான எண்ணங்களுடைய பாரத்துக்கு அடியில் கிடக்கேன். ஹே பகவானே, நீங்க தீன பந்துவாச்சே, உங்களை விட்டுட்டு நான் வேற யார்கிட்ட போய் கேட்பேன்? உங்களுக்கு பக்தி பண்ணி ஸ்துதிக்க கூட இந்த துக்கமான எண்ணங்கள் என்னை விடமாட்டேங்கிறதே, எனக்கு தடையா இருக்கே. என்னோட இந்த ஆதிகளை, என்னோட இந்த மன துக்கங்களை எல்லாம் உடனடியா விரட்டி அடிங்கோ. ஹே உமாசுத, உமையின் மைந்தனே, என்னை சோகத்திலேருந்து காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்றார். பகவத் பாதாளுக்கா சோகம் நமக்காக தான் சொல்லியிருக்கார். எல்லா பெரியவாளும் சோக நிவர்த்திக்காக, மன அமைதிக்காக இப்படிப்பட்ட பாட்டுகளை ஒரு மருந்து மாதிரி அவளுடைய கிருதிகளில் எழுதி வச்சிருக்கா. அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. எல்லா லிமிட்டேஷன்ஸ்லேருந்து அபண்டன்ஸ்க்கு போங்கோ அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றான். அடுத்த பாடல், என் குறை தீர நின்றேத்துகின்றேன் இனியான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறை காண், இருநீள் விசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர என் கோன் சடைமேல் வைத்த தாமரையே. இதுக்கு முன்னாடி 39வது பாட்டுல ஆளுகை குந்தன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன் பால் மீளுகை குந்தன் விழியின் கடை உண்டு, மேலிவற்றின் மூலிகைக்கு என் குறை நின் குறையே அன்று. எனக்கு மோட்சத்தை அனுகிரகம் பண்றதுக்கு உன்னுடைய திருவடிகள் சித்தமா இருக்கே, அப்படியும் எனக்கு மோட்சம் கிடைக்கல, இன்னமும் நான் பிறவியில் மாட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது என்னோட குறை தான், உன்னோட குறையே இல்லைன்னு ரொம்ப தாராள மனசாக சொன்னார். இந்த பாட்டில் சொல்கிறார், ஹே அம்பா, அகன்ற பரந்த இந்த வானத்துல தோன்றக்கூடிய மின்னலுக்கு ஒரு குத்தத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி அதை விடவும் மெலிந்து, அதை விடவும் மின்னி, அதை விடவும் ஒளிமயமா இருக்கக்கூடிய மெலிந்த இடையை உடையவளே, இந்த லோகத்துக்கு மாதா பிதாக்களா இருக்கக்கூடிய நீயும் பரமேஸ்வரனும் அப்பப்போ லோகானுகிரகத்துக்காக ஊடல் கொண்டா மாதிரி பிரிந்து சேர்ந்து அப்பப்போ நாடகம் போடுவேளே. அப்படிப்பட்ட சமயங்களில் உன்னை பிரிந்திருக்கிறது ஒரு பெரிய குறையாகி, அப்படிப்பட்ட தன்னுடைய குறையை தீர்த்துக்க பரமேஸ்வரன்
உன்னுடைய ஊடலை தீர்த்து உன்னோட இணைவதற்காக உன்னுடைய திருவடிகளை எடுத்து தன்னுடைய தலையிலேயே சூடிக்கிறார். என் கோன் அப்படின்னு சொல்றார். எங்களை ஆளும் ஈஸ்வரன், அவரையே நீ ஆள்ற. அப்படிப்பட்ட உன்னுடைய அழகான தாமரைப்பூ போன்ற திருவடிகளை சம்சார பந்தத்துல மாட்டிண்டு கஷ்டப்படக்கூடிய என்னுடைய குறைகள் தீருமாறு எந்த நேரமும் அடிபணிகிறேன். இப்படி உன்னையே ஸ்துதிச்சு உன் திருவடிகளையே என் குறை தீர்றதுக்காக சேரக்கூடிய நான் மோட்சத்தை அடையாம திரும்பி திரும்பி சம்சாரத்துக்குள்ள நான் வந்து பிறப்பு இறப்புல மாட்டின்னு இருந்தேன்னா இப்ப யாரை குறை சொல்லணும்? உன்னை தானே குறை சொல்லணும். நான் திரும்பவும் பிறப்பெடுப்பின் அது உன்னுடைய குறை அப்படின்னு உரிமையோட சண்டை போடுறார் அம்பாள் கிட்ட. அடுத்த பாடல். தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுதெமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளிச்செம்மை அம்மை நாமம் திரிபுரை 1 நயனங்களே. நான் ஸ்துதிக்கிறேனே இந்த அம்பாள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு ஒரு ஐடி கார்டு ரெடி பண்றார். பார்க்கறதுக்கு எப்படி எப்படி இருப்பா, அவ பேர் என்ன, யாரு ஸ்துதிக்கிறா, இதெல்லாம் சொல்றது எதுக்குன்னா அவளை மனசோன்றி தியானம் பண்றதுக்கு, அவளுடைய உருவம் தன்னுடைய மனக்கண் முன்னாடி கொண்டு வரத்துக்காக இப்படி எல்லாம் சொல்றார். இந்த அம்பாளுக்கு உகந்த மாலை கடம்ப மாலை. அவளுடைய ஆயுதம் என்ன? கையில என்ன ஆயுதம் தரிச்சுன்னு இருக்கா? பஞ்சபாணம், 5 மலர் அம்புகளை கையில தரிச்சுன்னு இருக்கா. வில் கரும்பு. தாந்திரிகர்கள் மந்திர சாதகராயிருக்கக்கூடிய பைரவர்கள்லாம் இவளை ஸ்துதிக்கக்கூடிய சமயம் அர்த்த ஜாமம். அவளை சொல்ற மாதிரியே அடுத்த வரி தனக்காக சொல்லுகிறார். திருப்பி இந்த சம்சாரத்துக்குள்ள விழுந்துடாம என்னை பாதுகாக்கக்கூடிய என்னுடைய அரண், என்னுடைய சேமம் அவளுடைய திருவடி தான். திருவடியோட டிஸ்கிரிப்ஷன். மோட்சத்தை அருளக்கூடிய திருவடிகள். அவளுக்கு சிவந்த 4 திருக்கரங்கள் இருக்கு. எக்கச்சவேல்னு ஒளி பொருந்திய சிவந்த திருமேனி உடைய இவள் என்னுடைய அம்மை. அவளோட பேர் என்னன்னு கேட்கிறேளா? இவதான் லலிதா திரிபுர சுந்தரி. பிராமியந்தாதி பூராவுமே மீனாட்சியாவும் சிவகாம சுந்தரியாகவும் வெவ்வேறு உருவங்கள்ல அம்பாளை அவர் தியானம் பண்ணி ஸ்துதிச்சாலும் முக்கால்வாசி நேரம் அவர் சொல்லக்கூடிய திருமேனி லலிதா திரிபுர சுந்தரியோடது தான். அபிராமி அம்பாள்னு சொல்லக்கூடிய அமிர்தகடேஸ்வரருடைய பாகம் கொண்டவளுக்கு கையில அம்பு வில்லு எதுவும் கிடையாது. ஆனா அந்த அபிராமி அம்பாள் இவருக்கு லலிதா திரிபுர சுந்தரியா தான் காட்சி தரா. இப்படி அம்பாளை தியானம் பண்றதுக்காக அவளுடைய கையில இருக்கிற ஆபரணங்கள், அவள் ஒளி திருமேனி எல்லாம் சொல்லிண்டே வந்துட்டு அவளுடைய திருவடி எனக்கு மோட்ச சாதனம் அப்படிங்கிறத சொல்லி அவள் எப்படி பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியாவே இருக்கா அப்படின்னு சொல்லி தியானம் பண்றார் அபிராமி பட்டர். இதுவும் தவிர பரமேஸ்வரனோட கலந்து பாகம் கொண்டவள் ஆனதால் முக்கண்களை உடையவள். 1 நயனங்கள் உண்டு அவளுக்கு. இப்படி அம்பாளுடைய கருணாபூரிதமான கண்கள்ல கொண்டு போய் தியானத்தை நிறுத்துறார் அபிராமி பட்டர். அடுத்த பாடல். நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியிணையை பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன்சயனம் பொருந்தும் தமனியக்காவினில் தங்குவரே. இந்த பாடலும் மேலோட்டமா பார்க்கும்போது தனம் தரும் கல்வி தரும் மாதிரி அம்பாளோட அடியார்களுக்கு பலவிதமான இந்திரிய சுகங்கள், ராஜபோகமான வாழ்க்கையெல்லாம் எளிதில் வந்து அடையும். ஆனா அந்த அடியார்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறத சொல்ல வந்த பாடல். பட்டர் எப்பவுமே பலவிதமான செல்வ செழிப்புகளும் இந்திரிய சுகங்களும் கிடைக்கும்னு சொல்லும் போதே அதுக்குள்ள ஒரு கேட்ச் வச்சுதான் சொல்லுவார். பட்டர் சொல்றார், 3 நயனங்களை உடைய பரமேஸ்வரனும் அனாதி காலங்களாய் இருந்துண்டு வர வேதமும் ஸ்ரீமன் நாராயணனும் பிரம்மாவும் போற்றி ஸ்துதி பண்ணக்கூடிய அபிராமவல்லியுடைய அடி இணையை அவளுடைய திருவடிகளையே பயன் என்று கொண்டவர். வேற எந்த இந்திரிய சுகங்களும் வேண்டாம், எனக்கு எந்த செல்வங்களும் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், அவளுடைய திருவடி போரும். அவளை குறித்து செய்யக்கூடிய தவங்களும் ஸ்துதிகளும் எனக்கு தரக்கூடிய பயன்கள் அவளுடைய திருவடிகள் தான் அப்படின்னு வேற எந்த பலன்களும் வேண்டாத அவள் திருவடிகளையே பலனாக அடைய விரும்பும் பக்தர்கள். அவ கேட்கலைனா கூட ரம்பை ஊர்வசி போன்ற அழகான பாவையர் ஆடவும் பாடவும் பார்த்து கழிக்கக்கூடிய இந்திர பதவியை சாமானிய மனிதர்கள் விரும்பக்கூடிய ராஜபோகமான வாழ்க்கையை அனாயாசமாக அவர்கள் பெறுவார்கள். அவர்களுடைய குறிக்கோள் இது இல்லைனாலும் இது தானாக வந்து சேரும்னு சொல்றதோட இல்லாம பலவிதமான ராஜபோகங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அடைவார்கள்னு சொல்லல, தங்குவர், அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. இதுவே நல்ல சௌகரியமா இருக்குன்னு அங்கே இருந்துட மாட்டா. அவளுடைய திருவடிகளுக்கு பக்தி செய்து முக்தியை அடைய முயல்வார்கள். அந்த உத்தம பக்தர்களுக்கு இந்த இந்திரபோக வாழ்க்கை ஒரு பொருட்டே இல்லை
இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வர்றார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சூரியனுடைய புவியீர்ப்பு சக்தியால் இழுக்கப்படுற ஒரு சிறுகோள், ஒரு ஆஸ்டராய்டு வெளிச்சமான ஒளியும் சூடும் நிறைந்த பாதையில் போகிறது சகஜம். அந்த சிறுகோள் அந்த கதகதப்பிலேயே தங்கிடாம முன்னேறி போய் சூரியனில் விழுந்து அதனோடு ஒன்னா கலக்கிறது. அதே மாதிரி அவளுடைய திருவடிகளையே பயன் என்று கொண்ட பக்தர்களுடைய குறிக்கோள் இந்திர பதவியே ஆனாலும் அல்பமான சிற்றின்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிதறி போகாம அவள் திருவடியாகிய முக்தியை அடைவதிலேயே முனைந்து நிற்கும் அப்படின்னு பட்டர் சொல்றார். இப்படியே தான் குலசேகர ஆழ்வாரும் சொன்னார். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ்வென்றான் அடிமைத்திறம் அல்லால் கூனேறும் சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையோனாவேனே. கம்ப மத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பு அமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலைமேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையோனாவேனே. அப்படியே சொல்லிண்டே வந்துட்டு எந்த செல்வங்களும் எனக்கு வேண்டாம், ஒரு மீனா இருக்கேனே நான் திருப்பதி மலையில. வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்த்தம் கோனாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலைமேல் காணாராய் பாயும் கருத்துடையோனாவேனே. வட்டமான அழகான பூர்ணச்சந்திரன் மாதிரியான வெண்குடை கீழே உட்கார்ந்துட்டு பல்வேறு மன்னவர்கள் வந்து அடிபணிந்து வாழக்கூடிய பெரிய சக்கரவர்த்தியா வாழறது எனக்கு வேண்டாம். திருவேங்கட மலை மேல ஓடுற ஒரு காட்டாரா இருக்க ஆசைப்படுறேன். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. என்னுடைய கர்மாக்களையெல்லாம் தீர்த்து என்னை ஆட்கொள்ளக்கூடிய பெருமாளே, எனக்கு ராஜபோகமான வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். உன்னுடைய அடியார்களும் தேவர்களும் அறம்பயர்களும் வந்து நமஸ்காரம் பண்ணி உன்னை தொழுவாளே, இந்த இடத்துல ஒரு படியா இருந்து உன்னுடைய பவளவாய் நான் பார்க்கிறேனே. அதனால உண்மை பக்தர்களுக்கு அவளுடைய அடியினையே பயன். எந்த சிற்றின்பங்களும் அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, இருந்தாலும் அது தானா அவர்களுக்கு அமையும். அடுத்த பாடலுக்கு போலாம். தங்குவர் கற்பகத் தருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழு புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே. பட்டர் சொல்றார், உயர்ந்து நிற்கக்கூடிய பெரும் மலை வரிசைகளையும் உப்புத்தன்மையோடு பொங்கி எழக்கூடிய மகா பெரிய சமுத்திரத்தையும் ஈரேழு புவனங்களையும் பெற்றெடுத்த திருவயிற்றை உடைய வாசனை மிகுந்த மலர்களை சூடிய கூந்தலை உடைய அம்பாள் இருக்காளே, அவளுடைய திருமேனியை தியானிப்பவர்கள் அவளுக்கு என்ன கிடைக்கும்? என்னெல்லாம் அவ கேட்கிறாளோ அவளுக்கு கிடைக்கும் சொல்றார். கிட்டதையெல்லாம் தரக்கூடிய கற்பக விருட்சத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறவா எனக்கு அந்த இந்திர பதவி வேணும், ராஜபோகமான வாழ்க்கை வேணும் கேட்கிறாளா, அது அவளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம இடைவிடாது வரக்கூடிய பிறவியிலிருந்து ஒரு விடுதலை வேணும், இறப்பிலிருந்து விடுபட்டு முக்தி நிலை வேணும் கேட்கிறாளா, அவளுக்கு அது கிடைக்கும். முன்னாடியே ஒரு பாட்டில் சொன்னார், உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார், இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை. இப்படி அவளை நோக்கி செய்யக்கூடிய பக்தி, அவளை நினைத்து செய்யக்கூடிய தியானம் நமக்கு என்னென்ன கேட்குறோமோ அதையெல்லாம் தரும் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றார். அடுத்த பாடல். குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன், மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன், அவிழ்கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபாண பைரவியே. இந்த பாட்டில் பட்டர் ஒரு அழகான மனபிம்பத்தை நமக்கு தரார். புதுசா அப்ப மலரக்கூடிய பூக்களுக்குள்ள போய் வண்டுகள் அந்த பூவினுடைய மகரந்தத்தை எடுக்கிறதுக்காக அதை கிண்டி கொடைஞ்சு கிளறி தேன் உண்டாக்கும். இப்படி வண்டுகள் குடைந்ததுனால உண்டான தேன் சொட்டக்கூடிய அப்ப மலர்ந்த கொன்றை பூக்களை தன்னுடைய ஜடாமுடியில் சூடிய பரமேஸ்வரன் இருக்காரே, அவருடைய கூற்றை, அவருடைய மெய்யில ஒரு பாகத்தை இவள் பறித்து அதுல குடிபுகுந்திருக்காளாம். இப்படி பரமேஸ்வரனுடைய திருமேனியை வலியை கவர்ந்து அங்கே குடிபுகுந்து அருள் செய்யும் பஞ்சபாண பைரவி, 5 பாணங்களை கையில் ஏந்திய அம்பாள். அவள் கிட்ட அபிராமி பட்டர் சொல்றார், ஹே அம்பா, நீ எங்கள் பரமேஸ்வரனுடைய உடம்புல பாதியை பறித்து குடிபுகுந்து இருக்கக்கூடிய இந்த காட்சியை
நான் இடைவிடாத என் மனசுல தியானம் பண்றேன். இப்படி நான் செய்யக்கூடிய தியானத்தோட பயனா உன்னுடைய திருவுள்ளம் என்ன, உன் உள்ள குறிப்பென்னங்கிறத உணர்ந்து அறிந்து திரும்பவும் பிறப்பு இறப்புல என்னை சிக்க வைக்கக்கூடிய யமன் வரக்கூடிய வழியை நான் அடைத்து விட்டேன். எனக்கு இனிமே பிறப்பே கிடையாது அப்படின்னு சொல்றார். சாதாரண வழி இல்ல, ரொம்ப நுண்ணிய வழியா வராராம் யமன். நேர்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நுணுகுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இப்படிப்பட்ட நுட்பமான வழியா நம்மளை யமன் இந்த பிறப்பிறப்புல சிக்க வைக்கிறார். அதை பக்தி செய்து அம்பாளுடைய திருவுள்ளத்தை அறிந்தவர்களால் மட்டுமே அந்த வழியை அடைக்க முடியும். அவளுடைய திருவுள்ளம் இல்லாமல், அவளுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த சம்சார கடலை நம்மளால் தாண்டவே முடியாது. அதனால் இன்டைரக்டாக நம்மக்கிட்ட அவளை தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல். பைரவி பஞ்சமி பாஷாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலாவைரவி மண்டலி மாலினி சூலி வாராகி என்றே செய்ரவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. இது சுலபமாக எல்லாருக்கும் புரியக்கூடிய பாடல். பட்டர் வரிசையா அம்பாளுடைய நாமங்களை அப்படியே பொழியறர். குற்றமில்லாத 4 வேதங்களிலும் அறியக்கூடிய, அப்படி இல்லைனா குற்றமில்லாத வேதங்களால் அறியப்படும் இறைவியின் திருநாமங்களை இப்படி அறிந்தவர் கூறுவர். இந்த மாதிரி நாமங்களை சொல்றா. இவள் பைரவி, பஞ்சமி, பாசாங்குசத்தை தரித்தவள், பஞ்ச பாணங்களை கையில் ஏந்தியவள், வஞ்சர்களாகிய நம் மனத்துள் இருக்கும் பலவிதமான கெட்ட எண்ணங்களாகிய அசுரர்களுடைய உயிரை ஹவிசாக உண்ணக்கூடிய உயர் சண்டிகாதேவி. இவளே காளி, ஒளிரும் கலைகளாகிய வைரங்களை உடைய, அதாவது மண்டலங்களை உடைய வட்டமான இடுப்பு ஆபரணம் மேகலையை அணிந்தவள், மாலினி, சூலி, வாராகி என்று பல்வேறு நாமங்களால் அறியப்படும் இறைவி இவள். இப்படி அம்பாளோட திருநாமங்களை வரிசையா சொல்றார் அபிராமி பட்டர். அடுத்த பாடல். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லி அணிதரளக் கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. இதுவும் ஒரு தியான பாடல்தான். அம்பாளுடைய அழகான தோற்றத்தை தன்னுடைய கண்ணுக்குள்ளேயே எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றார். பச்சை குத்தி வைக்கிறேன்னு சொல்றாளே, அப்படி எழுதினா அழிக்க முடியாத ஒரு தோற்றம். எப்படி அந்த தோற்றம் இருக்கு? அடைஞ்ச செப்பு, பளபளன் ஒளி வீசக்கூடிய செப்பும் கனக கலசம், தங்கத்தாலான கலசம் போல இருக்கும் அவளுடைய திருமார்பு மேல களப சந்தனத்தை அப்பின்றிருக்காளாம் அம்பாள். அப்படிப்பட்ட சந்தனத்தை அப்பின திருமார்பை உடைய அபிராமவல்லி அவள் காதுல அணிஞ்சிருக்கக்கூடிய அழகான முத்து கொப்பையும் வைரக்குழை, இதெல்லாம் பழைய காலத்து காதுல அணியக்கூடிய ஆபரணங்கள். இது தவிர அவளுடைய திருவிழியோட கொழுங்கடை, காதுல அணியக்கூடிய ஆபரணங்களை சொன்ன உடனே அந்த காதளவு நீண்ட கண்களுடைய ஓரம், இந்த கடைக்கண் பார்வை ரொம்ப குளிர்ச்சியானதான் அம்பாளுக்கு. மகாபெரிவா கூட சொல்லியிருக்கா, அம்பாளை தரிசனம் பண்ண போகும்போது எதிர்க்க சண்டை போடுறதுக்கு உள்ள எதிரி மாதிரி நேரடியாக போய் நிற்காம அவளுடைய குளிர்ச்சியான கடைக்கண் பார்வை விழக்கூடிய ஓரத்தில் நின்று அவளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே பட்டரும் சொன்னார். ஆளுகை குந்தன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன் பால் மேளுகை குந்தன் விழியின் கடை உண்டு. அந்த கடை கண்ணையும் இப்போ தியானம் பண்றார். முதல்ல அழகான சந்தனம் பூசிய திருமார்பு, முத்து கொப்பும் வைரக் குழையும் அணிந்த திருக்காதுகள், அந்த காதளவு நீண்ட அழகான கடைக்கண் பார்வை, அழகான பவளம் போன்று சிவந்த திருவாயும், அதுல மலர்ந்து நெளியக்கூடிய கருணை நிறைந்த மந்தகாச புன்னகையாகிய நிலவையும் என் கண்ணுக்குள்ள நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த அழகான மந்தகாச பூர்ணச்சந்திரனை பார்த்ததுனால தான் அவருக்கு அன்னைக்கு பௌர்ணமின்னு தோணியிருக்கு. பட்டருக்கு இந்த அம்பாளுடைய திவ்யமங்கள ரூபம் இல்லாம வேற எதுவுமே தெரியல. இப்படி அம்பாளோட பூர்ண தியானத்தோட அடுத்த பாட்டுக்குள்ள போறார். அந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியமான பாட்டு. அந்த பாடலை சொன்ன உடனே தான் அம்பாள் தன்னுடைய திருத்தாடங்கத்தை கழட்டி பிரகாசத்துல வீசி எரிஞ்சாள்னும் அது பூர்ணச்சந்திரனா பிரகாசிச்சுதுன்னும் எல்லாரும் சொல்றா. அந்த அழகான பாடலை பார்க்கலாம். விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு, அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடென்ன கூட்டினியே. மோட்சத்தை அடைய முயலும் ஒரு முமுட்சுவுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி முழுக்க இந்த அபிராமி அந்தாதியில் ஒவ்வொரு ஸ்டேஜாக அபிராமி பட்டர் நமக்கு நடத்தி காட்டிகிட்டே வருவார். இன்னொரு தடவை சொன்ன மாதிரி அபிராமி பட்டர்
முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாளுடைய ஒவ்வொரு ஸ்டேஜையா விவரித்து சொல்லிண்டே வரத நாம் பார்க்கலாம். இந்த வரிசையில் இந்த பாடல் பந்த பாசங்களை அறுப்பதை பற்றியது. அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். பட்டர் சொல்றார், பிராமி வல்லியின் திருவிழிகளில் என்னை கடை தேற்றக்கூடிய காருண்யம் நிரம்பி தழும்பின் இருக்கான். இந்த காருண்யத்தை நான் எப்படி அடையிறது? அவளுடைய திருவருளை எப்படி பெறணுங்கிற நல்ல வழிகளை எல்லாம் வேதம் சொல்லி இருக்கு. அந்த வழியில போய் அவளை தியானித்து அவளை நோக்கி தவம் செய்து அவள் அருளை பெற்று மோட்சத்தை அடையணுங்கிற முனைப்பு என் நெஞ்சத்துக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்கனி ராஜ மார்க்கமும் நல்ல அகன்ற ராஜபாட்டையான ஒரு வழி எனக்காக காத்துன்னு இருக்கும்போது அதில் போகிறத விட்டுட்டு பழியான செயல்களையே செய்து கொடிய பாவங்களையே செய்து திரும்ப திரும்ப நரக குழியா இருக்கிற இந்த சம்சார பந்தத்துக்குள்ள மாட்டிக்கிற மோசமான மக்களோட எனக்கு என்ன சம்பந்தம்? இப்படிப்பட்டவாளோட பந்தம் எனக்கு எதுக்கு வேண்டி இருக்கு? சத்சங்கம் இல்லாமல் வேற எந்த சங்கமும் எனக்கு வேண்டாம். எனக்கு அடைக்கலம் தந்து காப்பாற்ற காருண்யமான விழிகளோட அம்பாள் காத்துன்னு இருக்கா. அவள் திருவடியாகிய மோட்சத்தை அடையணுங்கிற நெஞ்சம் எனக்கு இருக்கு. இதை தாண்டி எனக்கு எந்த பந்தமும் வேண்டாம். இப்படி அபிராமி பட்டர் நெஞ்சார பந்த மறுத்து அம்பாளோட தியானத்துக்குள்ள போன உடனே தன்னுடைய அடியாருடைய வாக்கு பொய்க்காமல் இருக்கும் பொருட்டு அம்பாள் தன்னுடைய தாடங்கத்தை கழட்டி எரிஞ்சாலாம். அது அங்க இருந்தவா அத்தனை பேருக்கும் பூர்ணச்சந்திரனா பிரகாசிச்சுதான். அம்பாளுடைய தாடங்கம்னா என்ன சும்மாவா? அவளுடைய தாடங்கத்தோட மகிமைய பகவத் பாதா சௌந்தர்ய லஹரியில இப்படி சொல்றா. சுதாமப்யாஸ்வாத்ய प्रतिभय जरा मृत्युहरिणीं विपत्यन्ते विश्वे विधिशतमखाध्यातिविशदः करालं यत्क्ष्वेलं कबलितवतः कालकलना न शम्भोस्तन्मूलम् தவ ஜனனி தாடங்க மகிமா. அம்பாளுடைய தாடங்கத்தோட மகிமை தான் பரமேஸ்வரனையே காப்பாத்தித்தான். பெண்கள் அணியக்கூடிய தாலி மாங்கல்ய சரடு மாதிரியே தாடங்கமும் ஒரு சௌமாங்கல்ய ஆபரணமாகும்னு மகாபெரியவா சொல்லியிருக்கா. பெரியவா இப்படி சொல்றா, அம்பாளுடைய தாடங்கத்தில் நம்முடைய ஆச்சாரியாளுக்கு ரொம்பவும் பக்தி பற்றுதல். சர்வமங்களா எனப்படும் அம்பாளுக்கு மங்கள சின்னம் அது. சூரிய சந்திரர்களே அவளுடைய 2 தாடங்கம் என்று சகசிரநாமத்தில் வரும். தாடங்க யுகலீபூத தவனோடுப மண்டலா என்று லலிதா சகசிரநாமம் சொல்லும். அதனாலதான் போல இருக்கு அம்பாள் தாடங்கத்தை கழட்டி விட்டெறிஞ்ச உடனே அது சந்திரனாவே ஆயிடுத்து. இந்த சௌந்தர்யலஹரி ஸ்தோத்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா, பங்கு போட்டுக்கொண்டு அமிர்தம் சாப்பிட்ட அத்தனை தேவர்களும் அழிந்து போனார்கள். யாருக்கும் பங்கில்லாமல் தானே மிச்சம் மீதி இல்லாமல் விஷத்தை சாப்பிட்ட உன் பதி அழிவே இல்லாமல் இருக்கிறார் என்றால் அது உன்னுடைய தாடங்கத்தின் மகிமை தானம்மா அப்படின்னு சொல்றாளாம் பகவத்பாதா. தவ ஜனனி தாடங்க மகிமா. ஹே அம்மா அப்படின்னு கூப்பிடுறார், ஜனனி அப்படின்னு கூப்பிடுறார். பேர்பட்ட பெருமை மிகுந்த அம்பாளுடைய தாடங்கத்தை தன்னுடைய அடியாரோட வாக்கு பொய்க்காமல் இருக்கும் பொருட்டு அம்பாள் எடுத்து வீச அந்த தாடங்கத்தை தரிசனம் பண்ண பக்தருடைய மனோநிலைமை எப்படி இருக்கும்? அதுதான் அடுத்த பாடல். கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடகத்தாமரையாரணங்கே. அவளையே நினைத்து தொழுது தியானித்து அவள் குறிப்புணர்ந்து அவளால ஆட்கொள்ளப்பட்ட பட்டர் இப்படி பிரத்யக்ஷமா தன்னுடைய தாடங்கத்தை எடுத்து அவள் வீசினதை பார்த்த உடனே இந்த உலகையே மறந்து ஆனந்த கூத்தாடுறார். நாம முன்னாடி பார்த்த கம்பராமாயணத்துல வர வீடனன் அடைக்கல படலத்துல எல்லா விதத்திலையும் சூழ்நிலை தனக்கு எதிராக இருந்தா கூட against all oddsன்னு சொல்லுவாளே, அதை தாண்டி பகவான் தனக்கு அடைக்கலம் தந்துட்டார்னு கேட்ட விபீஷணனுடைய மனநிலைமையை ஒத்திருக்கு இங்கே அபிராமி பட்டருடைய மனநிலைமை. கம்பர் அதை சொல்வர். சிங்க ஏறு அணையான் சொன்ன வாசகம் செவிபுகா முன் கங்குலின் நிறத்தினான் தன் கண்மழை தாரை கான்ற அங்கமும் மனம் அது என்ன குளிர்ந்தது அவ்வகத்தை மிக்கு பொங்கிய உவகை என்ன பொடித்தன உரோம புள்ளி பஞ்சு என சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி வஞ்சனுக்கு இளைய என்னை வருக என்று அருள் செய்தானோ
தஞ்சு எனக் கருதினானோ தாழ்சடை கடவுள் உண்ட நஞ்சு என சிறந்தேனன்றோ நாயகன் அருளின் நாயேன். கண்கள்லாம் தாரையா மழை மாதிரி நீரை பொழிய அவனுடைய உடம்பெல்லாம் மனம் எப்படி குளிர்ந்ததோ அது மாதிரி குளிர்ந்ததாம். அதிலெல்லாம் மயிர்கூச்செறிந்து அலகால விஷமே ஆனாலும் அது பரமேஸ்வரன் குடிச்சதுனால ஒரு உயரிய அந்தஸ்து கிடைச்சிட்டா மாதிரி நாயேனுக்கு கூட அனுகிரகம் பண்ணி ஒசத்திட்டாளே பகவான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். இந்த பாட்டுல பட்டர் சொல்றார், ஹே ஸ்வர்ண கமலத்துல எழுந்தருளி இருக்கும் அழகான என்னுடைய தேவி, நீ என்னெல்லாம் நாடகம் ஆடுற, ஒன்னுத்துக்கும் கொள்ளாத என்ன கூட உன்னுடைய அடியாருள் ஒருவனாக சேர்த்தருளி எனக்கு சத்சங்கத்தை கொடுத்து என்னுடைய கொடிய வினைகளை ஓட்டி கருணையோட வலிய எனக்கிட்ட ஓடி வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணி உன்னுடைய திருக்கோலத்தை உன்னுடைய நிஜமான ஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அப்படி உன்னை தரிசனம் பண்ண என்னுடைய கண்ணும் மனமும் கழித்து தகுதியே இல்லாத என்னை வலிய ஆட்கொண்டருளி என்னை ஆட வைத்து எல்லாம் திருவருள் நாடகம் போடுறியே, என்ன அதிசயம். பேரானந்த பெரு வெள்ளத்துல மிதக்கிறார் அபிராமி பட்டர். பாரதியார் சொல்வாரே, அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாள் என்னை அப்படின்னு. இப்படி கண்ணும் மனமும் கழிக்க பேரின்பத்தோட 80வது பாடலை முடிக்கிறார் அபிராமி பட்டர். 81வது பாடல்லேருந்து இருக்கிற பாடல்களை அடுத்த ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நம.